சனி பகவான் தானே உங்களை வாழ்க்கையை வந்து கெடுக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை விட்டு போகிறக்கு சிவபெருமான்கிட்ட வேண்டலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் தான் சிவபெருமான்கிட்ட எல்லாம் பேச முடியுதில்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு சனி பகவான் வேணும். என்னடா இப்படி சொல்கிற, அவர் இவ்வளோ தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு, உனக்கு எதுக்கு சனி பகவான் வேணும்னு கேட்குற அப்படின்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சனி பகவான் வேணும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வைப்பட்டால் அவங்களுடைய முழு பவரும் வந்து எடுத்துருவார். அவர் ஒரு சாதாரண ஆளாக தான் வந்து இருக்க முடியும். இப்போ பிச்சைக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயானி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆளாக வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளாக வந்து இருப்பார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்ன நான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நான் சனி பகவான் மட்டும் இல்லைன்னா நான் ஓவராக ஆட்டம் போடுவேன். எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் இருப்பேன். நான் வந்து சாதாரண ஆளெலாம் கிடையாதுங்க. ரொம்ப ஓவராக ஆட்டம் போடுவேன், அப்படி இருப்பேன். ஆனால் சனி பகவான் ஒரு ஆள் இருக்குங்கிறது தான் காமாக கூலாக அமைதியாக ஒரு பையனாக இருக்கேன். எனக்கு அவர் வேணும். அவர் இருந்தால் தான் ஒரு பயத்தில் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருப்பேன். ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சனி பகவான் கண்டிப்பாக வேணும். சனி பகவான் இருந்தால் தான் அவன் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்குவான். நல்ல வழியை ஒரு பாதையில் வந்து போக முடியும். நான்லாம் எப்பேற்பட்ட ஆள். என்னை பார்த்தீங்கன்னா சனி பகவான் பிடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் இருந்தால் தான் மனம் அடங்கும். மனம் அடங்கினால்தான் சகலமும் அமைதியாக செயல்படும். அவர் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் சனி பகவான் வேணும். சனி பகவான் ஒருத்தர் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருடைய ஜாதகத்துலையும் சனி உச்சமானவங்களையும் பார்த்துருக்கேன், சனி லக்னமாக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். ஏன் அவங்களுக்குலாம் சனி பகவான் தேடி வரல அப்படின்னா என்னை மட்டும் தேடி வந்திருக்காருன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் நல்ல வழியில் இருக்கணும், நான் வந்து ஓவராக ஆட்டம் போடக்கூடாது, கர்மா வந்து பதிவாகக்கூடாது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சனி பகவான் வந்தால் தான் அந்த வேலை நடக்கும். சனி பகவானுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கு நல்லவன், அந்த மாதிரி ஆள். சனி பகவான் வாழ்க்கையில் வேணும். இல்லை நீங்கள் லைஃப்பில் உங்களால் அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு தெரியும். தர்மப்படி உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக வந்து கொடுப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா சனி பகவான்.